11/2/2025 செவ்வாய்க்கிழமை. தைப்பூசத் திருவிழா. தீமையை வெல்லும் நன்மையை போற்றும் திருவிழா. தை மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிற திருவிழா. குறிஞ்சியின் அதிபதியான முருகன் பிறந்த நாளை கொண்டாடப்படுகிற திருவிழா. பழனிமலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அசுரர்களின் இன்னல்களை தாங்க முடியாமல் அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தேவர்களின் முறையீட்டை ஏற்ற சிவபெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக கந்தனை உருவாக்கியது இந்த நாளில்தான். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான். முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை தினமும் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகனை தரிசித்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். முருகனின் அருளை பெறுவதற்காக முருகனின் 6 படை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரை சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசிப்பார்கள். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள்.